டைரியில வித்தியாசமான மனிதர்களையும் கேரக்டர்ஸையும் சந்திக்கிறப்ப, மனிதர்கள் ஒண்ணு போலதான் இருக்காங்க, அவங்களோட மேனரிசம் கேரக்டர்ஸ் எல்லாம் வித்தியாசமா சந்திக்கிறப்ப ஆச்சரியப்பட தோணுது. ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்களோட நான் உங்க சஹா. பகல் முழுக்க தூக்கம், ராத்திரியில விழிப்பு. ஏன்னா எனக்கு இரவு பிடிக்குது. டிராபிக் கொஞ்சம் கம்மியா இருக்கு, எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வரலாம், நம்மள நாமவே சிந்திக்க அல்லது மீட் எடுக்க தோணும். இப்படி ஒரு கேரக்டர். அதிகம் பேசணும் சஹா, பேச்சு துணைக்கு ஆள் இல்லாட்டி ரொம்ப வெறுமையா காட்சியளிக்கும். தனியால என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. கூட யாராவது ஒருத்தராவது இருக்கணும். ரூம்ல போய் தனியா தங்கு அப்படின்னா நான் அதுக்கு தூக்கு மாட்டி செத்து போயிருவேன். அந்த அளவுக்கு நான் தனியா இருக்கிறத வெறுக்கிறவன். சில பேர்லாம் இப்படி சொல்றப்ப ஆச்சரியமா இருக்கும், தனியாவே இவங்க இருக்க மாட்டாங்களோ, பேய் பூதம் பிசாசு அந்த பயமான. சேச்சா அது இல்ல, ஏதோ எனக்கு மண்டகுள்ள குறுன்னு மிக்ஸி ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்பா எனக்கு வீட்டுக்குள்ள போறதுன்னா பிடிக்காது. அது பெரும்பாலான கேரக்டர்ஸ் அப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன். வெளியில ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். வீட்டுக்கு போறதுனாலே அலர்ஜி. இப்படி நிறைய கேரக்டர்ஸ் பாக்குறப்ப சில பேர் என்கிட்டயும் கேட்கிற வழக்கம் இருக்கு. நான் கொஞ்சம் அலோனா ஃபீல் பண்றத விரும்புவேன். நிறைய டைரக்டர்ஸ் கூட சொல்லிருப்பாங்க, ஆனா அதான் உண்மையும் கூட. பீயிங் அலோன் அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற. ஐய அப்புறம் எப்படி இவ்வளவு பேர்த்தோட உணர்வுகள் எல்லாம் பேச முடியுது? ஹலோ, பீயிங் அலோன் அப்படின்னா தனியா இருக்கிறது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட லோன்லினஸ்ங்கிறது எப்ப வரும் அப்படின்னா நீங்க கூட்டமா இருக்கிறப்ப கூட அது வரும். நிறைய பேர்த்த பார்க்க தோணும், நிறைய பேர்கிட்ட பேச தோணும். பீயிங் அலோன் இஸ் நாட் லோன்லினஸ். தனியா இருக்கிறப்ப நம்ம தனிமையா இருக்கிறது இல்ல. பல நேரங்கள்ல ஒண்ணு இல்ல, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா ஏதாவது ஒரு விஷயத்தை தான் பேசுவோம். பொண்டாட்டிக்கிட்ட சமையல் சூப்பரா இருந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், பிளான் என்ன, அம்மா கிட்ட போய் அப்புறமா மாத்திரலாம் சாப்பிட்டுட்டு இருக்கியா, ஃப்ரெண்டு கிட்ட என்ன வச்சான், என்னடா என்ஜாய்மெண்ட், ஏதாவது ஒரு விஷயத்தை தான் பேசுவோம். ஆனா தனிமையா இருக்கப்பதான் 100 விஷயங்க நம்மளோட மனசுக்குள்ள வரும். 100 சம்பவங்களை நினைச்சு பார்ப்போம், நினைஞ்சிருப்போம். ஹலோ எஃப்எம்ல பீயிங் அலோன் இஸ் நாட் லோன்லினஸ். நல்ல வார்த்தை அது, செம்ம வாசகம். தனியா இருக்கிறதுங்கிறது இன்னமும் தனிமையா இருக்கிற அர்த்தம் கிடையாது. யாருகிட்டயாவது பேசுறோம், எதையாவது செய்யறோம், மனசுக்குள்ள ஓட்டி பாக்குறோம். வைஃப்ட, பையன்ட்ட, ஃப்ரெண்டு கிட்ட, மேனேஜர் கிட்ட, வீட்டு டிரைவர்கிட்ட, இந்த மாதிரி யாரு கூடயாவது பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு விஷயம் தான் பிரதானமா காட்சியளிக்கும். இதுவே தனிமையா இருக்கப்ப, மௌனமா சிந்திக்கிறப்ப 100 மேட்டர் வரும் தோழி. நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், நிழல் மாதிரி யார பத்தியாவது நினைக்கலாம், எவ்வளவு கற்பனை வளம் வரும், எக்கச்சக்க ஆசை இருக்கும். நிலவை பார்ப்போம், தொட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. மங்கள்யான்லாம் அங்க தேவைப்படாத, செவ்வாய் கிரகம் போறதுக்கு நம்ம டக்குன்னு மனசுல நினைச்சோன்னே செவ்வாய் கிரகம் இப்படிதான் இருக்கும் போல இருக்குன்னு ஒரு கற்பனை. படிச்சதெல்லாம் ரீகலெக்ட் பண்ற மாதிரி ஏகப்பட்ட ஆசை. ஒரு வண்டி அப்படியே கிராஸ் ஆச்சுன்னா, இது BMW அவுடியா, சரி சரி இது வாங்கணும்டா கண்டிப்பா, அப்பதான் நம்மளையும் பெரிய ஆள் நினைப்பாங்கல்லன்னு. சும்மா ஒரு பாலத்திலயோ தனிமையிலயோ நிக்கிறப்ப ஒருத்தனுக்கு ஆயிரம் விஷயங்கள் மனசுக்குள்ள வரும். டக்குன்னு அதை மறந்துடுவோம். ஒரு பொண்ணு அப்படியே அழகா போச்சுன்னா, சம அழகா இருக்காங்கல்ல, கியூட்டா இருக்கலாம் அந்த குழந்தை அப்படின்னு அதை குறித்த சிந்தனை. திடீர்னு ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுதுன்னா, இவ்வளவு பேசஞ்சர்ஸ், இவ்வளவு பேர் எங்கதான் போவானுங்க, காலைல எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் எங்கதான் போவாங்க அவங்க எல்லாம். அப்புறம் ஒரு ஆதங்கம் வரும், ஏதாவது சமூகத்தில் நடக்கிறத பார்த்து திடீர்னு ஒரு ஆதங்கம். ஆள் மனசு கூட பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. பைத்தியன்னு கூட சொல்லுவாங்க, தப்பே கிடையாது. படம் மாதிரி ஓட்டி பாக்குறது, இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளை பத்தின சுய பரிசோதனை அப்படின்னு சொல்லுவேன். நம்ம கீழே போயிட்டு இருக்கோம், மேம்படுத்துறதுக்கான பரிசோதனை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னன்னா எனக்குள்ளே அது ஊற்றா செயல்படுறப்ப எது பிளஸ் எது மைனஸ் எப்படி மேல வரணும் அதெல்லாம் வேணாம். ஸ்கிராச்சுங்க, அது சொல்றது சிம்பிளான ஒரு விஷயம் தான். அந்த மௌனமோ தனிமையோ அது மெடிடேஷன் கிடையாது, யோகா கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. தனியா ஒரு ரூம், சின்ன ஒரு லைட்டு, உங்க புக்ஸோட காதலா இருக்கலாம், எழுத்துக்கள் மேல ஒரு ஆர்வமா இருக்கலாம், அடுத்த லெவல்ல நீ என்ன செய்யணுங்கிற ஒரு பிசினஸ் ஸ்கல்ப்சரா கூட இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா அந்த தனிமை உங்களை பேய் மாதிரி பிடிச்சு ஆட்டும் பாருங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மினிமம் அப்படி வச்சுக்கலாமா? நினைச்சிருப்போம். ஹலோ எஃப்எம்ல தமிழகம் மற்றும் புதுவையின் நம்பர் 1 FM ஹலோ எஃப்எம். எல்லாத்துக்கும் புதுசு மேல ஒரு நாட்டம் இருக்கு. அக்ஷரா அப்படிங்கிற தோழி ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்கள்ல பேசினாங்க. புதுசுனா நாட்டம் சஹா. புதுசா ரிலீஸ் ஆகிற படம் போய் பாக்குறதுல அவ்வளவு நாட்டம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க,
என் அண்ணா ரொம்ப கிரேஸா இருப்பான் ஒரு நடிகர் மேல. முத நாள் ஃபுல்லா அந்த தியேட்டர் தான் செலவு பண்ணுவான். படம் பாக்குறது ஒரு ஷோ தான். வெளியில இருந்துகிட்டு பேச்சு எப்படி இருந்துச்சு ஏது இருந்துச்சுன்னு ஏதோ இன்டர்வியூ மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருப்பான். எங்க அப்பா காலத்துல சொல்லுவாரு, ஆண்கள் மட்டும் தாண்டி இருப்போம் முத நாள்லாம், உங்க காலத்துலதான் இப்படி அநியாயம் நடக்குதுன்னு அப்பா என்ன பார்த்து சொல்லுவாரு. ஏன் பெண்கள்லாம் போக கூடாதா? பெங்கால் படம் போவோம் அப்படின்னு நான்லாம் வெறிஞ்சு கட்டிக்கிட்டு போவோம். ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்கள்ல அக்ஷரா. ஒரு புது கார், ஒரு மோகம். அப்பா அது வரைக்கும் 4 கார் மாத்திட்டாங்க. ஏன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன், தம்பி ஒண்ணு சொல்லுவான். அவனுக்காக அதை 2-3 வருஷம் வச்சிருக்க வேண்டியது இருக்கும். எனக்காக ஒரு கார் வாங்குவாரு. ஒன்னும் இல்ல, குழந்தையில இருந்து நம்ம இப்ப வரைக்கும் சஹா ஒரு புது ட்ரெஸ் போட்டா நமக்குள்ள ஏற்படுற ஒரு பரவச நிலை எப்படி இருக்கும். எங்க பாரு புது ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, எல்லாருக்கிட்டே அப்படியே காமிச்சுக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலா அந்த புதுசு மேல நிறைய நாட்டம் இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இது டயலாகாவே ஜெயிச்சிருக்கு. இவர் செலவே பண்ண மாட்டாரு, ரொம்ப நல்லவரு. சில பேர் சொல்லுவாங்க சஹா பாக்குறதுக்கு ரொம்ப செலவே பண்ண மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகள்ல உண்டியல்ல சேர்த்து வைக்கிறான் இந்த வயசுல காசை. ஆக்சுவலா அது கெடுதல் என்ன பொறுத்த வரைக்கும். இன்னொரு ஆங்கிள் அதே சமயத்துல நிறைய செலவு செய்யறவங்கள ஜாலியா இருக்காங்கப்பா. நிறைய செலவு பண்றது ஜாலி கிடையாது. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஏகப்பட்ட செலவு பண்றான், அதுக்கு பேர் ஜாலி இல்ல. அவன்கிட்ட போய் கேட்டேன் ஒரு நாள் உட்காந்து லஞ்ச்ல, என்னடா இப்படி செலவு பண்றீங்கிறப்ப, டே நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பிள்ளைகளுக்கு மத்தவங்களுக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு நான் போனதுக்கு அப்புறம் அதுங்க அனுபவிக்கிறதுக்காகவா? போதுமான வரைக்கும் ஓரளவுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு அவங்க கரையேறினா போதும். நான் என்னைக்கிட்ட அதெல்லாம் பாக்குறது? ஏற்கனவே வயசு 45-50 ஆச்சு. இன்னும் 10 வருஷமோ 20 வருஷமோ நான் செய்யற எல்லா கெட்ட விஷயத்துக்கும் மேக்சிமம் 10 வருஷம் தான் இருப்பேன். அனுபவிச்சுட்டு போறேன். அதனால எனக்கு என் காசை நான் செலவு பண்ணிட்டு சந்தோஷமா போகணும். செலவு பண்றதெல்லாம் ஜாலி கிடையாது. இறுக்கி பிடிக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களும் கிடையாது. என்ன தோழி அக்ஷரா குழப்பறீங்களே அப்படின்னு ஹலோ எஃப்எம் 106.4 முன்னால் முடியும் நம்பர் 1 FM ஹலோ எஃப்எம். புது படம், புது கார், புது ட்ரெஸ்ன்னு ஃப்ரெஷ்ஷா பேசினாங்க அக்ஷரா ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்கள்ல. என்னோட அப்பா சொன்ன ஒரு வேத வாக்கைன்னு சொன்னாங்க, செலவே பண்ணாம இருக்கிறது. இவன் கன்ஜென்டான ஒரு சைடு திட்டுவாங்க, அவன் நல்லவங்க கிடையாது சஹா, இது நிறைய செலவு பண்றதுன்னு ஜாலியா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. நிறைய குழப்பம் அப்படின்னாங்க. சூப்பர். அதான் அந்த ட்ரெஸ்ஸை பத்தி எவ்வளவு இன்டென்ஸா பேசணுங்க நீங்க. எப்ப சுடியா இருந்துச்சு, எப்ப இங்கிலீஷ் காசு இருந்தது, என்னவோ பேசுனீங்க. எங்க படிக்கிறீங்க? வரிசையா டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு சின்னதா மௌனம் அங்கிருந்து. என்னாச்சுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் நிறைய பேசுறேன், நிறைய யோசிக்கிறேன், பரவசமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது சஹா. என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சத்தம் போட்டாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் இதை பிடிக்கலன்னு சொன்னாங்களா, உங்க ஒர்க்குக்கு அங்கீகாரம் இல்லையா, காலேஜ்ல அம்மா அப்பா திட்டினாங்களா, ஏண்டி நைட்டு முழுக்க யார்கிட்டயும் போன்ல பேசுறேன்னு நானும் பல கேள்வி கேட்டேன். இல்ல நார்மலாவே ஃபேஷன் டிசைனர்ங்கிற காரணத்தினால நிறைய கிரியேட்டிவா சிந்திக்க தோணும், வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆனா மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியலங்கிறதா என்னுடைய ஒரே ஆதங்கம். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைத்தட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க, இல்ல அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருது. அவ்வளவு உழைச்சாலும் கேள்விக்குறி. ஹார்ட் ஒர்க் அதுக்கு கேள்விக்குறி சஹா. ஸ்மார்ட் ஒர்க் ஈஸியா ஜெயிச்சிருது, ஆனா அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. நினைச்சு நொந்து போற விஷயம்லாம் இருக்கு. தோல்வி சொன்னப்ப நான் சொன்னேன், ஹலோ மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் ஓவியம் வரைகிறாரு அப்படின்னா அவர் நல்ல ஓவியனே கிடையாதுன்னு. என்ன சஹா சொல்றீங்க? பிகாசோ, வேன்கோ, வரிசையா இந்த ஓவியம்னு டச் பண்ணோனே இருக்கிற எல்லா ஓவியர்களையும் கடகடன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அக்ஷரா. இவங்களோட படைப்புகள்லாம் எவ்வளவு பேத்துக்கு பிடிச்சிருக்கு. லட்சக்கணக்கான பேர் இன்னமும் பைத்தியமா இருக்காங்க அவங்க ஓவியம் மேல. பிகாசோ சும்மாயா? ரவிவர்மன் சஹா என்ன இப்படி பேசுறீங்க? ஹலோ ஒரு நிமிஷம். உண்மையிலே அவங்க எல்லாம் மத்தவங்களுக்கு பிடிக்குங்கிற காரணத்துக்காக தான் வரையல, அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. அணு வரைக்கும் ரொம்ப ஆழமா ரசிச்சு அவங்களுக்கு பிடிச்ச படைப்பு நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. தட்ஸ் ஆல். நீங்க எந்த ஃபீல்ட வேணா எடுத்துக்கோங்க. நான் சவால் விட்டேன் அந்த தோழிட்ட ஹலோ எஃப்எம்ல. தமிழகத்தின் நம்பர் 1 FM ஹலோ எஃப்எம். நான் ஆசாசையா ஏதாவது கிரியேட் பண்ணிட்டு போய் சிஸ்டர்னா நான் டீச்சர்ஸ் தான் சஹா அப்படி சொல்லுவோம். நாங்க சிஸ்டர்ஸ்ட காமிக்கிறப்ப
இல்ல அக்ஷரா, அது வேற மாதிரி வந்திருக்கலாம். நீ புனிதாட்ட போய் கேள, அவ அழகா பண்ணிருந்தா எப்படி செஞ்சான்னு போய் கேளு. ரெஃபரன்ஸ் சஹா, ஒரு கம்பேரிஷன். அங்க எங்க அம்மா கிட்ட போய், அம்மா இங்க பாரு ஹேண்ட்லூம் மாதிரி உனக்குதான் பிடிக்கும்ல, உனக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னா, நல்லா இருக்குடி, வெளியில எல்லாம் போட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், உன்னை யாரும் வெளியில போட சொன்னா வீட்டுக்குள்ள போட்டுக்கோ, அப்பாக்கெல்லாம் பிடிக்கும் இந்தா அப்படின்னா தயங்குவாங்க. என் மனசு ரொம்ப புண்பட்டுருமே நினைச்சு விட்டுருவாங்க. இது வெறும் நான் பண்ற ஒர்க், கிரியேட்டிவிட்டி, ஃபேஷன் டிசைனிங் அது மாதிரி மட்டும் இல்ல சஹா. எதுவுமே நான் ஏதாவது பிலிமோட பேர் சொன்னா சில பேத்துக்கு அது பிடிக்கிறது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி புக்ஸ் ரெஃபர் பண்ணா ஐயோ போர்ரி, முடியாது. நல்ல விளையாட்டு, இது மேல ஏண்டி உங்களோட கண்ணெல்லாம் இருக்க மாட்டேங்குதுன்னு அதுல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னா வந்துட்டா நவீன ஔவையாரி நீனு. ஏன்னா அந்த அம்மா நல்ல விஷயம்லாம் சொல்லிட்டு போனாங்களாம், அறம் செய்ய விரும்புன்னு. பாருங்களேன், இதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னாங்க தோழி அக்ஷரா. நான் திரும்ப அதான் சொன்னேன், நானு வெறும் டைரக்ஷன், மியூசிஷியன், ஆத்தர், சிங்கர், டான்சர்னு கிரியேட்டிவ் ஃபீல்டு மட்டும் இல்ல தோழி. ஒரு டாக்டரா இருக்கட்டும், சமயக்காரங்களா இருக்கட்டும், அட விவசாயி, ஊருக்கே சோறு போடுறாரு அவரு. ஆனா அவர் கஷ்டத்துலதான் இருக்காரு. நிறைய வாசகங்கள்லாம் எழுதுவாங்க. முதல்ல அவருக்கு அந்த நிலத்தையும் மண்ணையும் வாழ்க்கையையும் பிடிக்கணும். ராத்திரி பகலா போய் அப்பதான் வேலை பார்ப்பாரு. பயிர் அப்படியே புள்ள மாதிரி காப்பாத்துவாரு. யார் அறுவடை பண்றா, யார் விக்கிறா, யார் சாப்பிடறாங்கிறது அடுத்தது. அவர் காதலிப்பாரு தன்னோட நிலத்தை. உள்ள போறப்பே தொட்டு கும்பிட்டு, இன்னைக்கு 3 போகம் விளையணும்டா, என் மொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் தங்கத்திலையும் வைரத்திலையும் வைடூரியத்திலும் நான் அழகுபடுத்தணும் அப்படின்னு சத்தியமா அப்படி நினைச்சா அது விவசாயமே இல்ல. அவர் காதலிப்பார் அந்த மண்ணை. தண்ணி ஊத்துறப்ப ஏதோ பிள்ளைக்கு தண்ணி ஊத்துற மாதிரி. மாவோ, மார்ட்டின் லூதர் கிங், காந்திஜின்னு தனி மனிதரோட ஆசையோ கோபமோ அதான் தோழி நாட்டுக்கான இனத்துக்கான விடுதலையா கிடைச்சிருக்கு. ஆக உங்களை நம்புங்க, சின்ன சைக்காலஜி உங்கள்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. சிச்சா இல்ல சஹா, இல்ல நானும் இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் அக்ஷராட்ட இணைஞ்சிருப்போம் ஹலோ எஃப்எம்ல. நீங்க மாவோ, மார்ட்டின் லூதர் கிங், காந்திஜி மாதிரியான தனி மனித கோபமோ ஆசையோ தான் நாட்டோட ஆசையாவும் இனத்தோட விடுதலையாவும் நான் பட்டியல் போடுவேன் தோழி. ஆனா என்ன போர் அடிக்கும் உங்களுக்கு? பாரு, வரலாறு பேசுறாரு சஹா, நான் யதார்த்தத்தையும் இப்ப உள்ள லைஃபையும் சொன்னா இவர் புத்தகத்துல படிச்சதையும் யாரோ சொல்றத கேட்டும் என் லைஃப்ல அப்ளை பண்ணணும்னா முடியுமாங்கிற ஒரு எரிச்சல் வரும். கோச்சுக்காதீங்க அப்படின்னு அக்ஷராட்ட. சேச்ச அப்படிலாம் இல்ல, உங்க ஷோஸ் நான் கேட்பேன், நானும் கிரிட்டிக் தான் சஹா, நிறைய கிண்டல் பண்ணுவேன். இப்பெல்லாம் யார் சொல்லிருக்க முடியும், சும்மா இவரா கதை விடுறாருப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கே எழுதணும்னு தோணுச்சு. அந்த காரணத்தினாலதான் இப்ப உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். நான் ஜெயிக்கணும், பணம் காசு சம்பாதிக்கணும், ஆண்டவ முனியத்துல எனக்குன்னு தனியா காரு, எங்கேயும் போயிட்டு வர்றதுக்கான லைசன்ஸ், நான் சொல்றது வீட்டுல கொடுக்குற லைசன்ஸ் சஹா, ஏடிஎம் கார்டு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு ஃபுல்ஃபில்டா இல்ல. எப்ப ஃபுல்ஃபில்டா இருக்கும்னா நான் பண்ற ஒர்க்கோ நான் சொல்ற விஷயமோ அங்கீகரிக்கப்படுறப்ப இருக்கும். அதான் தோழி கொஞ்சம் மாத்திக்கங்க. சின்ன சைக்காலஜி நான் சொல்றேன். ஒரே வார்த்தை வாழ்க்கையில தயவு செஞ்சு யாருகிட்டயுமே கேட்க கூடாத ஒரு வார்த்தை இருக்கு. அப்ளை பண்றீங்களா அப்படின்னு. என்ன, கடன் கேட்க கூடாது, யாருகிட்டையும் போய் உதவி கேட்க கூடாது, அப்படிதானே சஹா? செச்சே, அதெல்லாம் கேட்கணும். காசு இல்லைன்னா கடன் தான் கேட்கணும். யார் வயித்த காய போடுறது? அது இல்லங்க. ஒரு வார்த்தை ஒண்டியும் இனிமே லைஃப்ல நான் உபயோகிக்க மாட்டேன். என்ன தெரியுமா, இது நல்லா இருக்கா அப்படின்னு அடுத்தவங்கள நான் கேட்கவே கூடாதுன்னு நினைச்சிருங்களேன். மனசுல செம்ம ஹாப்பியா லைஃப்ல இருப்பீங்க. இது நல்லா இருக்கான்னு கேட்டா தானே கமெண்ட்ஸே வரும் அங்கிருந்து. எனக்கு பிடிச்ச கலர் அது, நான் போட்டுக்கிறேன், செலக்ட் பண்றேன். நான் ஆசைப்பட்டு வாங்கின பைக்கு 1000 விமர்சனம் இருக்கணுமே. எப்பா, இது என் ப்ரொஃபஷன், என் வேலை, நான் தேர்ந்தெடுத்தது. அது மேல உனக்கு என்ன நாட்டம் இருக்கு? இவ எனக்கு பிடிச்சவடா, இல்ல மச்சான் உனக்கு செட் ஆகாதுடா, அது வேறடா இருடான்னு 10 பேர் சொன்னா கூட, இல்ல மச்சான் எனக்கு பிடிச்சிருக்குடா, அழகா இருக்கா, அதையும் தாண்டி அறிவா இருக்கா, என் கண்ணுக்கு அதெல்லாம் நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. அப்ப கமெண்ட்ஸே வராதான்னு கேட்கலாம் நீங்க. வரும். வர்ற கமெண்ட்ஸ் பாராட்டு, தோல்வி, வெற்றி ஒரு பொருட்டே இல்ல தோல்வி. உன்னே ஒன்னு நினைக்கிறேன், 10 பேர் கை தட்டி வாவ்னு சொன்னாலும், எப்படி 10 பேரு உங்களை பார்த்து கை தட்டி வாவ் அப்படின்னு சொன்னாலும், 100 பேர் கை நீட்டி யோ அப்படின்னு சொன்னாலும் மனசுலயே வச்சுக்காதீங்க. ஏன்னா நான் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எல்லாரும் நம்மள நல்லவங்கன்னு சொல்லணும். Facebookல நம்ம போட்டோவோ அல்லது கருத்துக்களோ போட்டா அவ்வளவு லைக்ஸ் விழணும். ஒண்ணுமே இல்லைன்னா வெறுமையா இருக்கு, தோத்த மாதிரி இருக்கு. நம்ம எல்லாரோட மென்டாலிட்டி தான் அது. அக்ஷரா மட்டும் தனியா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்களோட நான் உங்க சஹா.
நல்ல டாக்லைன் திடீர்னு பிடிச்சங்க, எனக்கே பிடிச்சிருந்துச்சு. 10 பேர் கைதட்டி வாவ் அப்படின்னு சொன்னாலும், நம்மளோட புகழ மிஞ்சிற அளவுக்கு சூப்பர் வாவ் அப்படின்னு சொன்னாலும், யோவ்னு சொன்னாலும், கை நீட்டி யோவ்னு சொன்னாலும் ஒன்னா இடத்துக்கு கத்துக்குங்க. அப்புறம் பாருங்களேன், லைஃப் சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு. சகா ஒரே ஒரு விண்ணப்பம் செய்ய முடியுமா? தோழி என்ன அப்படின்னு இல்ல, எனக்கு இந்த எழுத்துக்கள் மேலையும் புக்ஸ் மேலேயும் கொஞ்சம் நாட்டம் ஜாஸ்தி, ரெஃபர் பண்ண முடியுமா? பாத்தீங்களா, இப்பதான் கேட்டேன். இது நல்லா இருக்கா அப்படின்னு அடுத்தவங்கள கேட்க கூடாது. இல்ல நான் நீங்க படிச்சதுலே சிறந்தது அதைத்தான் சொல்றேன். எனக்கு சிறந்ததா பட்டிருக்கும். எனக்கு லவ் பத்தி நிறைய பிடிக்கும், செக்ஸ் பத்தி நிறைய பிடிக்கும், ஆன்மீகம் பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல ஓடுவாங்க. ஓஷோட கருத்துக்கள், அவர் வேற மாதிரியான சாமியா இருப்பான்னாங்க. இப்ப அடித்தளமா அவரோட கருத்துக்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிற அளவுக்கு, இன்னும் ஓஷோவை தேடி தேடி படிக்கிற அளவுக்கு எல்லாரும் இருக்கமே. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க தொழில், தேடுங்க, கிடைக்கும். எவ்வளவு லைப்ரரிஸ் இருக்கு. வீட்டுக்குள்ளே அழகான பெட்டகம் கூகுள் ஒண்ணு உள்ள வச்சிருக்கீங்க, அடிச்சு பாருங்க. பாம் செய்யறதுல இருந்து பட்டாணி செய்யற வரைக்கும் எல்லாம் கத்துறாங்க அங்கேயே. அப்புறம் என்ன, தேடுதல். வாழ்க்கையில உன்னதமான ஒரு பயணத்தை நோக்கிய விஷயத்த அட்லீஸ்ட் புத்துணர்வா ஆரம்பிங்க. அடுத்தவங்கள கேட்கவே கேட்காதீங்க, சட்டை பண்ணாதீங்கன்னு சொல்ல, எல்லா கருத்துக்களையும் வாங்கிக்கங்க. அதுக்கு ஒரு மனத்திடம் வேணும். ஏன்னா நீங்க கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்க காரணத்தினால ஃபர்ஸ்ட் நீங்க அரங்கேற்றுகிற ஒரு மேடையில ரேம்ப் வாக்குன்னு சொல்லுவீங்களே, கரெக்டா? ஆமா. அதுல உங்க ட்ரெஸ், உங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் பிரைஸ் வாங்காட்டியும், காரி துப்புனாலும், கழுவி ஊத்துனாலும் பிரச்சனையே இல்லங்கிறேன். அது வேற மாதிரியான தன்மைக்கு எடுத்துட்டு போய் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழியையும் பாருங்க. இன்னொன்னு சொல்றேன், ஜெயிக்கிறதுங்கிறது அது என்ன, அடுத்தவங்க அவார்ட் கொடுத்து, அடுத்தவங்க சொல்லி, அடுத்தவங்க பாராட்டி, அடுத்தவங்க கை தட்டி, உங்களுக்குள்ள நீங்க ரசிக்க கத்துக்கங்க தொழில். அது வரைக்கும் மனசு கொஞ்சம் திடமா வச்சுக்கோங்க. நீங்க ரசிக்க ஆரம்பிச்சா உங்களை விட வாவ்னு சொல்றதுக்கு உங்களுக்குள்ளே வேற யார் இருக்கா? நமக்கு நாமே அப்படிங்கறது அதான் திட்டமே. இணைஞ்சிருப்போம் ஹலோ எஃப்எம்ல.